ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியாலை சேனல். இன்றைக்கி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பில் புது கவிதைகள் வரிசையில் சி மணி அவர்களை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சி பழனிசாமி. ஓகேங்களா. புனை பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வே மாலி, தாண்டவராயன், தாண்டவ நாயகம், பெரியசாமி, ப சாமி, கே செல்வம், ஓலாலு அப்படிங்கிற இத்தனை புனைப்பெயர்களில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எழுதிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. பெயர்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா எந்த பெயர் வேணாலும் கொடுத்து அவரை பற்றிய கேள்விகள் வரலாம். ஓகேங்களா. பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/1936. இறப்பு பார்த்தீங்கன்னா 17/4/2009. பெற்றோர் கோவிந்தசாமி, அஞ்சலை அம்மாள். இது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஊர் வந்து சேலம். தொடங்கிய பத்திரிகை நடைங்கிற பத்திரிகையை இவர் தொடங்கி இருக்கார். சீசு செல்லப்பா அவர்களின் எழுத்து காலத்தில் இருந்தே இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. ஓகேங்களா. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாய் சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா மணி அவர்கள். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாய் சொன்னவர். ஓகேங்களா. யாப்பும் கவிதையும் என்ற இவரின் நூலே புது கவிதையை பற்றிய முதல் ஆய்வு நூல். இப்போ புது கவிதையை பற்றி ஒரு ஆய்வு நூல் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆய்வு நூல் எழுதினது யாருன்னா மணி அவர்கள். யாப்பும் கவிதையும் அதனுடைய பெயர். தமிழில் இருக்கக்கூடிய நவீன கவிதையில் அங்கதம் அப்படிங்கிறது சி மணி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அங்கதம் அப்படின்னா என்னென்னா நையாண்டி அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அதாவது நையாண்டியாக ஒரு விஷயத்த சொல்கிறது, கிண்டலும் கேலியுமா சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நையாண்டிங்கிறது. மேற்கத்திய நவீன கவிதையின் பாதிப்பு இவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. புது கவிதையில் இவர் அதிகம் பயன்படுத்தியது அங்கம். ஓகேங்களா. விருதுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு விருது 2002. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விருது. முன்னாடி காலத்தில் இதுக்கு நிறைய மரியாதை இருந்தது. இந்த விருதுக்கு விளக்கு விருது 2002 இவருக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளருக்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி விருதை இவர் வாங்கியிருக்கார். சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது யாரால் தரப்பட்டிருக்குன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தால் தரப்பட்டது. 2 முறை இது வாங்கியிருக்காரு. தஞ்சை பல்கலைக்கழகத்திட்டேருந்து 2 முறை சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது வாங்கியிருக்காரு. 1983லையும் 1985லையும். கவிஞர் சிற்பி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆசான் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். விமர்சன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆய்வு நூல் சொல்லுவாங்க இல்லையா, விமர்சன நூல் யாப்பும் கவிதையும். மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம், தாவோ தே ஜிங் அப்படிங்கிற நூல் வந்து சீன மெய்யியல் நூலை மொழிபெயர்த்து எழுதப்பட்டது 2002. தோண்டு கிணறும் அமைப்பும் இது 1982 எழுதியிருக்கார். ஓகேங்களா. கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் போகும், சாதனா, சாரல், ஒளிச்சேர்க்கை, நகரம், பச்சையம், இதுவரை, முகமூடி, பழக்கம், பச்சையின் நிலவு பெண் முதலிய கவிதை தொகுப்புகளை இவர் எழுதியிருக்கார். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வறியா சிங்கம், சின்ன கலைஞர். ஓகேங்களா. இதில் நீங்கள் இந்த கவிதை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இவர் பெற்ற விருதுகள், இது எல்லாமே நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கணும். இதில் இந்த பெற்றோர் பெயர் அது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வர்றதில்லை. சரிங்களா. அவரை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா குறிப்பும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கவிஞரோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.